ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான பேங்கிங் ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். CVSL கனரா பேங்க் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் சப்சிடரி ஆஃப் கனரா பேங்க்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரெயினி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரூலில் ஹையரிங் ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்தளவு அக்டோபர் 6 வரைக்கும் இருக்குது. ஸோ 6/10/2025 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெயினி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் போஸ்டிங்க்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்றது இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃபு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட் பொறுத்தளவு 20 to 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, எனி UG டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அட்லீஸ்ட் உங்களோட பர்சன்டேஜ் வந்து 50% இருக்கணும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களோட ஜாப் நேச்சர், ஜாப் ப்ரொஃபைல் எந்த மாதிரி இருக்கும்னா, நீங்கள் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ணுவீங்க. உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, கேன்வாஸ் பண்ணி நியூ டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் உங்களோட ஜாப் நேச்சராக இருக்கும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்குது. இதை தவிர்த்து ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, காம்பன்சேஷனாக மீன்ஸ் ₹22,000 வந்து உங்களுக்கான மந்த்லி பேயாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.canmoney.in/careers. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாமே வந்து நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்டோட நேமும் கேண்டிடேட்டோட ஃபாதர் நேமும் கண்டிப்பாக கரெக்டான ஸ்பெல்லிங்கில் என்ட்ரு பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் உங்களோட சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கரெக்டான ஸ்பெல்லிங்கில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனை ஒன்ஸ் ஃபில் பண்ணுறப்போ கண்டிப்பாக ப்ராப்பராக கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கொடுக்கணும். இஃப் அட் ஆல் நீங்கள் இன்கரெக்ட் ஆர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கேண்டிடேச்சர் அப்படின்றது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸு, லேட்டஸ்ட்டு ரெஸ்யூமு, இது எல்லாமே வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸாக தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் சிம்பிளாக வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணாத டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கேண்டிடேச்சரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு இங்கேயே தெளிவாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு ஆர்எல்ஸ் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் DOBயோட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். உங்களோட லேட்டஸ்ட்டான ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சம்மந்தமான மார்க் ஷீட்ஸு, சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட 10th 12th UG PG டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். காப்பீஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை தவிர்த்து ஏதாவது ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, உங்ககிட்ட டைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்குது, ஆர்எல்ஸ் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையுமே இந்த ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்டு அட்ரஸுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 6/10/2025 நீங்கள் சென்ட் பண்ணிடணும். கால் லெட்டர்ஸ் பொறுத்தளவு ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். எல்லாமே வந்துட்டு உங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு தான் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்கன்னு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை தவிர்த்து நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு ஒன்ஸ் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். லிஸ்ட் ஆஃப் வேரியஸ் சென்டர்ஸ் பொறுத்தளவு தமிழ்நாடுல சென்னையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தாம்பரம், அண்ணாநகர், திருவள்ளூர், ஈரோடு, பாண்டிச்சேரி, திருச்சி. ஸோ இந்த லொக்கேஷன்ஸில் எல்லாமே வந்துட்டு வேக்கன்சிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை நம்ம ஒன்ஸ் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கூகுள் ஃபார்மில் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ப்ரிஃபர்டு லொக்கேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் 3 லொக்கேஷன் வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் PDFக்கான லிங்க்கு, டேரக்ட் அப்ளை லிங்க்கு, அஃபிஷியல் வெப்சைட்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் கரண்ட் ஓப்பனிங்ஸ் நியூ அப்படின்ற ஆப்ஷனில் ட்ரெயினிஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரோலுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேரியஸ் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்கான டேரக்ட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம், கூகுள் ஃபார்முக்கான டேரக்ட் லிங்க் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த அப்ளை ஆன்லைன் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
இந்த மாதிரி ஒரு டைரெக்டான கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ட்ரெயினி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரோலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா வேகன்சிஸ் அப்படின்றது இருக்குது. ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் மூலியமாக நெக்ஸ்ட் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் சைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 500 KBக்குள்ளே உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் பேன் கார்டு படி உங்களோட நேமை எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத இங்கே தெளிவாக கொடுத்துருங்க. ஜெண்டர் கேட்டிருக்காங்க. உங்களோட கேட்டகரி வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர், அட்ரஸ், பின்கோடு எல்லாமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரோக்கிங் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் இருக்கா, பேசிக் நாலேஜ், பேசிக் ஐடியா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க, நோ அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட 10th 12th யூஜி பிஜிக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கொடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ எல்லா லிங்க்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் சேனலில் இன்னும் ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கோங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.